வெயிட் லாஸ் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க வெயிட் லாஸ் ஜர்னில இருக்கீங்க அப்படின்னா மொதல் விஷயம் என்ன பண்றீங்க அப்படின்னா தண்ணி நிறைய குடிக்கணும். ஸோ நீங்க தண்ணி நிறைய குடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம அப்பீடைட்டை வந்துட்டு சப்ரஸ் பண்ணும். அதாவது பசி எடுக்க விடாம பார்த்துக்கும். ஸோ தண்ணி நிறைய குடிங்க. ரெண்டாவது விஷயம் வந்துட்டு அடிக்கடி சீட்டிங் டே வைக்க கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் கரெக்டா ஸ்ட்ரிக்டா டயட்டை ஃபாலோ பண்ணி சாட்டர்டே சண்டே ஆனா பிரேக் பண்ண வேண்டியது. சோ இவ்வளவு நாள் பண்ணதுக்கான பிரயோஜனமே இருக்காது. சோ அடிக்கடி சீட்டிங் டே வைக்காதீங்க. அப்படியே வச்சீங்க அப்படின்னா 2 வீக்ஸ் ஒன்ஸ் 3 வீக்ஸ் ஒன்ஸ் வச்சுக்கோங்க. அதுலயும் கண்டிப்பா ஸ்வீட்ஸ் இருக்கவே கூடாது. மூணாவது விஷயம் வந்துட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா ஏர்லி டின்னர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது நீங்க கம்மியா தான் சாப்பிடுறேன் ஆனா அந்த சாப்பாடே வந்துட்டு நான் 10 மணிக்கு தான் சாப்பிடுவேன்னு பாத்தீங்க அப்படின்னா மெட்டபாலிசம் வந்து பிரேக் ஆகாது. பிளஸ் வந்துட்டு ஃபேட் வந்து நல்லா ஸ்டோரேஜ் ஆயிடும். சோ முடிஞ்ச அளவுக்கு ஏர்லி டின்னர் ப்ரிஃபர் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா எக்ஸசைஸ் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது நீங்க ஜிம் போகணும்னு அவசியம் இல்லை. ஜிம் போனாலும் ஓகே, இல்லைனா நீங்க யோகா பண்ணாலும் ஓகே, இல்லை வாக்கிங் பண்ணாலும் ஏதாச்சும் ஒரு 1 hour இன்டென்சிவா ஒர்க் அவுட் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க சாப்பிடும் போது ஃபர்ஸ்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ற மாதிரி பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ரைஸ் எடுக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நீங்க வெஜிடபிள்ஸ் சாப்பிடும் போது என்ன ஆகும்னா ஸ்டமக் வந்து ஓரளவுக்கு நல்லாவே ஃபில் ஆயிடும். ஸோ ரைஸோட குவான்டிட்டி வந்து கம்மியாகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் வெஜிடபிள் சாப்பிட்ற மாதிரி பாத்துக்கோங்க. தேங்க்யூ.